மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 49. செந்தில் குளித்துவிட்டு வந்தபோது தளிர் காய வைத்த தலைமுடியை கிளிப்பிற்குள் அடக்கி கொண்டு இருந்தாள். அப்படியே சுவற்றில் சாய்ந்து நின்று ரசித்து கொண்டிருந்தான் செந்தில். ஏன் முடிய பின்னல? மேக்கப் போடுறவங்க பின்ன வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதனால தான். ஓ, உனக்கு சௌரி முடியே தேவைப்படாதில்ல? தனக்கு பின்னால் மிக அருகில் கேட்ட குரலில் திகைத்து திரும்பியவள் அவன் மார்பில் முட்டி பதறி பின்னால் நகர, அவனும் முன்னே வர பின்னால் பீரோவில் முட்டி நின்றாள் தளிர். நேத்து இங்க தானடி தலை வச்சு படுத்து தூங்கின, இன்னைக்கு எதுக்கு இப்படி பதறுற? அது நீங்க. அவள் குரல் வெளியே வரவே இல்லை. என்னது? கேட்கல, சத்தமா சொல்லு. நேத்து தானே சொன்னேன் பயப்படக்கூடாதுன்னு. இது பயம் இல்ல, வேற என்ன? அவன் முகத்தில் குறும்பு கொப்பளித்தது. அவளோ அவன் முகத்தை பார்க்கவே இல்லை. அவள் கன்னத்தை பற்றி தன்னை பார்க்கச் செய்தான். பதில் சொல்லுடி. நீங்க பனியன் கூட போடாம இருக்கீங்க, அதுக்கு என்ன? எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ஓ என்றவன் சட்டென்று அவள் கையை இழுத்து தன் நெஞ்சில் பதித்தான். அவளுக்கு மூச்சு முட்டியது. அவள் உள்ளங்கையில் அவன் மார்பு முடியின் ஸ்பரிசம் பட அவளுக்கு படபடவென வந்தது. விழிகளை அங்கும் இங்கும் அசைத்து தன்னை சமன்படுத்த போராடினாள். அவள் தவிப்புகளை வெகுவாக ரசித்தான் செந்தில். மெல்ல அவள் கையை தன்மேல் இருந்து எடுத்து அவள் உள்ளங்கையில் முத்தம் வைத்தான். சட்டென்று அவன் பார்வை மாறியது. செந்திலின் பார்வை மாறியதில் அவனை புரியாமல் பார்த்தாள் தளிர். அவன் கண்களில் முகிழ்ந்த காதல் இப்பொழுது முகம் முழுவதும் மலர, ஹே, என்ன இது, நான் பார்க்கவே இல்லையே என்று அவள் உள்ளங்கையை நன்றாக விரித்து பார்த்தான். வாவ், மருதாணி எவ்வளோ சூப்பரா செவந்திருக்கு என்றான். அவன் முகத்தில் பூத்த மகிழ்ச்சி கண்டு பூரித்து போனாள் தளிர். அவள் முகத்திலும் சந்தோஷம் தொற்றிக்கொண்டது. அவள் உள்ளங்கையை தன் மூக்கின் அருகில் வைத்து அந்த வாசத்தை ஆழ்ந்து இழுத்தான். பா, இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றான். அடுத்த நொடி தன் இரு கைகளையும் அவன் முன் நீட்டினாள். இரண்டையும் பிடித்து வாசம் இழுத்து முத்தம் வைத்தான். அவள் சந்தோஷமாக அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். ஆமா, நீ ஏன் மெஹந்தி வைக்காம இதை வச்சிருக்க? நீங்க தானே அன்னைக்கு கொசன்னு நல்லாவே இல்லைன்னு சொன்னீங்க, அதனால தான். சேச்சே, அது சும்மா உன்னை குறை சொல்லணும்னு சொன்னேன், நிஜமாவே நல்லா தான் இருந்துச்சு. இல்லை, உங்களுக்கு இதுதான் பிடிக்கும்னு பவி சொன்னா. அப்போ எனக்காகத்தான் இதை வச்சுக்கிட்ட, அப்படித்தானே? அவள் பதில் சொல்லாமல் புன்னகைத்தாள். இப்பொழுது அந்த இரு கையையும் சேர்த்து பிடித்து இழுக்க அவன் மேலேயே மோதி நின்றாள். ஐயோ விடுங்க, வேண்டாம். உன்கிட்ட நான் பெர்மிஷனே கேட்கலையே என்றவாறே அவளை இடையோடு அணைக்கப் போக, தளிரு என்ற மலரின் குரல் கேட்டது. என்னங்க, மலர் வந்துட்டாங்க, நான் போகணும், என்னை விடுங்க. தளிரு சற்று வேகமாக கதவை தட்டினாள் மலர். ஏய், கதவு திறந்துதான் இருக்கு, வாடி என்றான் செந்தில். ஐயோ, என்ன பண்றீங்க? மெல்லிய குரலில் பதறினாள் தளிர். உள்ளே வந்து இருவரையும் பார்த்த மலர், நினைச்சேன்டா, ஒரு குரலுக்கே ஓடி வர உன் பொண்டாட்டி இத்தனை தடவை கூப்பிட்டும் வரலையேன்னு. விடுடா அவளை, டைம் ஆகுது என்றாள் அவனை முறைத்தபடி. ஒரு 1/2 மணி நேரத்தில் வருவா, நீ போ. என்னது, 1/2 மணி நேரமா? அப்படியே மொத்துவேன். உனக்கென்ன ஒரு பேண்ட் சட்டையை மாட்டிட்டு வந்து நிற்ப? இவளுக்கு தான் சாரி, ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணணும், நேரமாகும் சொல்லிக்கொண்டே தளிரின் கையை அவனிடம் இருந்து பிரித்து இழுத்தாள். அவனோ விடவே இல்லை. டே பைத்தியம், விடுடா அவளை, ஆளையும் மூஞ்சையும் பாரு, எப்படி அறையும் குறையுமா நிற்கிறான்னு. முதல்ல போய் சட்டையை போடுடா. அவனோ தளிரிடம் இருந்து பார்வையை விலக்கவே இல்லை. இதே ஒரே காம பார்வையால இருக்கு என்று வடிவேலு பாணியில் தனக்குள் சொல்லிக்கொண்டு தளிரை பார்க்க, அவளோ அவனிடம் பார்வையாலேயே கெஞ்சி கொண்டிருந்தாள். அப்படியா சங்கதி என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட மலர், டே செந்திலே, இப்போ அவளை விடுறியா இல்லை உன் இடுப்பு துண்டை உருவவா என்றாள். ஏ பிசாசு, நீ செஞ்சாலும் செய்வ என்றவன் வேகமாக தளிரின் கையை விட்டுவிட்டான். அது என்று விட்டு தளிரை இழுத்து கொண்டு வெளியில் சென்றாள். நேரமாச்சுன்னு அவன்கிட்ட சொல்லி சரி பண்ணிட்டு வர தெரியாதா உனக்கு? அதட்டலாக தளிரிடம் கேட்டாள். அவங்க ஆசையாக பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி அப்படியே கட் பண்ணிட்டு வர முடியும் மலரு? பாவமாக கேட்டாள் தளிர். அதுக்கு அந்த காமக்கொடூரன் உன்னை விடுற வரைக்கும் அங்கேயே இருப்பியா? சட்டென்று தளிருக்கு கோபம் வந்தது. என்ன அசிங்கமாக சொல்கிறீங்க மலரு? அவரை ஒன்றும் அப்படி கிடையாது. அவருக்கு பிடிச்ச மருதாணி நான் போட்டிருந்ததுனால என் கையை ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தார், அவ்வளோதான்.
படபடவென பொரிந்தாள். ஆமாம், அவன் கூடவே வளர்ந்த எனக்கு அவனை பற்றி தெரியாது. நீ வந்து சொன்னாதான் தெரியும். ஆளப்பாரு என்று விட்டு முன்னே நடந்தாள். என்று கண்களை மூடி தன் நெற்றியில் தட்டி கொண்டாள். ஐயோ மலரு, சாரி சாரி. அது நீங்கள் விளையாட்டுக்கு சொல்கிறீங்கன்னு இப்போ உரைக்குது. ஆனால் அந்த நிமிஷம் நீங்கள் சொன்னதை கேட்டதும் சட்டுன்னு எதுவும் யோசிக்க தோணலை. என் புத்தியே வேலை செய்யல. அது சரி, நல்லா தான் மயக்கி வச்சிருக்கான் என்று முணுமுணுத்தாள். என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லவா? அது ஏன் மலர் எனக்கு அப்படி ஆகுது? லவ் பண்ணால் அப்படித்தான் மர கழண்டுடும். ஓ, இதுதான் லவ்வா? நல்லா விளங்கிடும். டேய் செந்தில், உன் பாடு கொஞ்சம் திட்டாட்டம்தான். என்ன சொல்கிறீங்க? எனக்கு காதலை விடவே மாட்டேங்குது. உன்னை மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லாம் அதை கேட்கக்கூடாது. நொய் நொய்னு பேசாமல் என் கூட வா. செல்வம் பொருட்களை சரிபார்த்து குட்டி யானையில் ஏற்றிக்கொண்டிருக்க அவனிடம் வந்தான் செந்தில். அண்ணா, இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசியாச்சா? காலையிலேயே போய் அவர்கிட்ட பேசிட்டு தளிர் கையெழுத்து போட்ட கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓ, அங்கே போயிட்டு வந்தப்போ தான் காலையிலேயே உன் டேடி அவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரா? என்று புன்னகையோடு சொன்னவன் அப்பொழுதுதான் சண்முகம் இருவரையும் முறைத்து கொண்டிருப்பதை பார்த்தான். அவனை தொடர்ந்து செந்திலும் பார்க்க, அச்சோ என்ன அண்ணா, என் டேடியும் மறைச்சிக்கிட்டு இருக்காரு என்றான் பயந்தது போல் பாவனை காட்டி. அதை கண்டு சிரித்தான் செல்வம். நான் சொல்றதை எவனாச்சும் கேட்குறீங்களாடா? எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு தானே பண்ணுறீங்க என்றார் அவர். இவரை நம்பாத செந்தில், நேற்று தளிர்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? நீ அவர் பேச்சை கேட்ப, நான் தான் கேட்குறதே இல்லைன்னு சொன்னார். டாடி, இஸ் இட் ட்ரூ? என் அண்ணன் அப்படி சொன்னியா? போடா வெண்ண. ஆ, பேட்வேர்ட் என்றவன் சட்டென்று செல்வத்திடம் திரும்பி, ஆமாம் பெரியப்பா என்ன உன்னை எங்கே போயிட்டு வரேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு? அப்போ அவருக்கு விஷயம் தெரியாதா என்றான். இடம் வளமாக தலையசைத்தான் செல்வம். என்ன அதிசயம்! என் டேடி தும்மினா கூட தன்னோட பாசமான அண்ணன்கிட்ட போய் ஒப்பிச்சிடுவாரே, இது சொல்லலியோ? என்னவோ மருமக விஷயத்தை மட்டும் லீக் பண்ணாமல் வச்சிருக்காருடா. அதுதான் எப்படின்னு கேட்குறேன். அப்போ என் டேடிக்கும் மூளை வேலை செய்தான்னா? அப்பப்போ. செல்வம் அப்படி சொல்லுவான் என்று எதிர்பார்க்காத செந்தில் பக்கென சிரித்துவிட சண்முகமோ பொங்கி எழுந்து விட்டார். 2 பேரும் சேர்ந்து என்னை கலாய்க்கிறீங்களாடா? பிச்சிடுவேன் பிச்சு, படவா பசங்களா என்று அடிக்க கையை ஓங்க இருவரும் அங்கிருந்து ஓடிவிட்டனர். ஓடும் அவர்களையே ரசித்து பார்த்தவர் அவர்கள் சென்றதும் சிரித்து கொண்டார். என்ன சின்ன முதலாளி, ஒரே குஷியா? பசங்க கூட ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க போல? காசி கேட்டுக்கொண்டே வந்தான். சந்தோஷந்தாண்டா. செல்வம் கொஞ்சம் மாறிட்டான் பாரு. முன்னெல்லாம் இப்படி இருக்க மாட்டான் இல்லை? பின்ன மலர் கூட இருந்து மாறலனா தான் அதிசயம். அது சரி, என் மருமகனா சும்மாவா? அவ எங்கள் வீட்டு தேவதடா. இருக்கட்டும் இருக்கட்டும். சந்தோஷமான புன்னகையோடு தலையசைத்தான் காசி. மண்டபத்தில் அமுதா பரபரத்து கொண்டிருந்தார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மலரு? இதெல்லாம் பொண்ணு வீட்டு சைடில் மாப்பிள்ளைக்கு வைக்கிற மாதிரி அந்த பக்கம் அடுக்கி வை. சீர்தட்டுகளை வரிசைப்படுத்தி அழகாக அடுக்கி கொண்டிருந்த மலரிடம் கூறினார். அப்படியா? அங்கே இடம் இருந்தால் அடுக்கிறேன். போய் பார்த்துட்டு வந்து சொல்லு அத்தை. என்னது, இடம் இல்லையா? என்ன சொல்ற நீ? புரியாமல் கேட்டுக்கொண்டே சென்று பார்த்தவர் திகைத்தார். அங்கே பெண் வீட்டினர் பெண்ணிற்கும் மாப்பிள்ளைக்கு சீர் அடுக்கி வைக்கும் இடத்தில் அவ்வளவு பொருட்கள் நிறைந்திருந்தன. யார் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று யோசித்தபடி சுற்றும் முற்றும் பார்க்க லலிதாவும் கவிதாவும் பழத்தட்டுகளை தூக்கி கொண்டு வந்தனர். அண்ணனா, இவ்வளவு பொருட்கள், அதுவும் இப்படி விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்கும் அளவுக்கு அவருக்கு வசதி ஏது என்று எண்ணிக்கொண்டே அமுதா லல்லியை அழைத்தார். யாரடி இதெல்லாம் செய்கிறா? நான் தான். குரல் கேட்டு திரும்ப அங்கே புன்னகையோடு நின்றிருந்தார் அவர். யார் அவர்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.